பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கோயம்புத்தூர் மகளிர் நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்குகிறது. தமிழ்நாட்டை உலுக்கிய இந்த பாலியல் வழக்கு குறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சம்பவம் தமிழ்நாட்டை உலுக்கியது. என்னை அடிக்காதீர்கள் அண்ணா என பாலியல் துன்புறுத்தல் செய்த கயவர்களிடம் இளம்பெண் ஒருவர் கெஞ்சக்கூடிய வீடியோ வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த கொடூர சம்பவத்தில் பொள்ளாச்சி மாக்கினாம்பட்டி பகுதியை சேர்ந்த பண வசதி படைத்த இளைஞர் கும்பல் ஈடுபட்டதாகவும் பெண்களிடம் காதல் வலை வீசி அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது. வன்கொடுமை செய்ததுடன் அதை வீடியோ பதிவு செய்து மிரட்டி வந்ததும் விசாரணையில் அம்பலமானதாகவும் இந்த குரூர கும்பலால் பல இளம்பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்திருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. அதிமுக ஆட்சியின் போது வெளிச்சத்திற்கு வந்த இந்த சம்பவத்தால் எதிர்க்கட்சிகளும் போராட்டத்தில் குதித்ததால் இந்த வழக்கு அரசியல் ரீதியாகவும் முக்கியத்துவம் பெற்றது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சபரிராஜன், திருநாவுக்கரசு, வசந்தகுமார், சதீஷ், மணிவண்ணன் ஆகிய 5 பேர் முதற்கட்டமாக கைது செய்யப்பட்ட நிலையில் வழக்கு சிபிஐ வசம் மாற்றப்பட்ட பிறகு அதிமுக நிர்வாகியாக இருந்த அருளானந்தம், ஹெரோன் பால், பைக் பாபு உட்பட 4 பேர் கைதாகினர். இந்த 9 பேர் மீதும் பாலியல் வன்கொடுமை, கூட்டுச்சதி உட்பட 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் கண்காணிப்பில் கோவை மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. பாதிக்கப்பட்ட பெண்கள் தொடர்பான தகவல்கள் வெளியாகாமல் இருக்க மூடப்பட்ட அறையில் நீதிமன்ற விசாரணை நடைபெற்றது. சிபிஐ அதிகாரிகள், வழக்கில் ஆஜரான வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிமன்ற ஊழியர்கள் தவிர வேறு யாரும் விசாரணை அறைக்குள் செல்ல முடியாதபடி கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. கைது செய்யப்பட்ட 9 பேரையும் காணொலி மூலமாக ஆஜர்படுத்தி விசாரணை நடத்தப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மற்றும் 48 சாட்சிகளிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் 1500 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை சிபிஐ தரப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. அதில் சபரிராஜன் மற்றும் திருநாவுக்கரசு ஆகியோரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட செல்போன்களும் லேப்டாப்களும் முக்கிய ஆதாரங்களாக இருந்ததாகவும் எந்தெந்த தேதிகளில் குற்றங்கள் நடந்தது என்பதை நிரூபிக்க அவர்கள் பதிவு செய்த வீடியோக்கள் முக்கிய தடயமாக இருந்ததாகவும் சிபிஐ தரப்பில் கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட 8 பெண்கள் நேரடியாக நீதிமன்றத்தில் ஆஜராகி சாட்சியம் அளித்தனர். வழக்கில் தீவிரத்தன்மையை கருதி கைது செய்யப்பட்ட 9 பேருக்கும் பிணை வழங்காததால் 2019ஆம் ஆண்டு முதல் சிறையில் உள்ளனர். கடந்த 6 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த வழக்கு விசாரணை நிறைவடைந்த நிலையில் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கோவை கூடுதல் மகளிர் நீதிமன்றம் நாளை தீர்ப்பு வழங்க உள்ளது. நீதிபதி நந்தினி தேவி வழங்கும் தீர்ப்பை எதிர்நோக்கி தமிழ்நாட்டு மக்களின் கவனம் திரும்பி உள்ளது.